அனைவருக்கும் வணக்கம். சின்மி அகாடமி ஃபார் சிவில் சர்வீஸ்ல இருந்து நான் உங்க கமலேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி டிஎன்பிசில எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் வருது, அதை நம்ம அகாடமியில நீங்க எப்படி சார் அப்ரோச் பண்ணி கொண்டு போவீங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎன்பிசி இந்தியன் பாலிட்டியில குரூப் 1 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 175 கொஸ்டின்ஸ் 25 மேக்ஸ் கொஸ்டினை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய 175 கேள்வியில் 40 கேள்விகள் இந்தியன் பாலிட்டியில இருந்து வருது, யூனிட் 4ல இருந்து. அப்ப இந்த 40 கேள்வி நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? 175ல 40 கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குரூப் 1 அளவுக்கு படிக்கணும் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவலுக்கு படிக்கணும். உதாரணம் பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து A to Z வரைக்கும் படிக்கணும். டில் டேட் கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு அப்டேட் பண்ணி படிக்கணும். இதற்கு முன்பு கரண்ட் அஃபேர்ஸ் தனி பாடமாக இருந்தது, ஆனால் இதற்கு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒருங்கிணைந்து வருது. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா பாடத்தோடு சேர்ந்து படிக்கணும். அப்போ சிட்டிசன்ஷிப் நம்ம எடுத்துக்கணும். அந்த சிட்டிசன்ஷிப் என்ற வார்த்தை எங்கிருந்து உருவாச்சு, டில் டேட்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல 2019ல அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ஒரு டாபிக்கை எடுக்கணும், ஆழமாக படிக்கணும். அப்ப குரூப் 1ல 175 கொஸ்டின்ஸ்ல பாலிட்டியில இருந்து மட்டும் 40 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வருது. அப்ப குரூப் 1 ஓகே சார், பிலிமினரி எக்ஸாம் ஓகே. பிலிமினரியில 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ABCDE. அதுல எது கரெக்டா நம்ம ஷேட் மட்டும் பண்ணணும். அப்ப மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 1ல சொல்லுங்க சார். மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 1ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல 250 மார்க்ல உங்களுக்கு எவ்வளவு வருது? மிக மிக முக்கியமானது நம்மளுக்கு தெரியக்கூடியது 100 மார்க் வருது. அப்போ பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க் 250ல இந்தியன் பாலிட்டி மட்டுமே வருது. அப்ப மெயின்ஸ்ல என்ன சார் பண்ணணும்னா, இங்க பிலிமினரியில என்ன படிச்சீங்களோ அது அழகா மெயின்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டன் பிராக்டிஸ மட்டும் பண்ணணும். அப்ப நம்ம மெயின்ஸ்ல சிட்டிசன்ஷிப் டாபிக் படிச்சிருப்போம். எப்போ உருவாச்சு, சிட்டிசன்ஷிப்னா என்ன, அது 2019 வரைக்கும் படிச்சிருப்போம். அதோட தொகுப்பை கரெக்டா அந்த பேப்பர்ல எப்படி நம்ம ஃபில் அவுட் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்ப மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிமினரியில படிச்சது பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேர்த்து இந்தியன் பாலிட்டியில நம்ம என்ன பண்ண போறோம், அந்த குறிப்பிட்ட பேஜ்ல எப்படி அப்ரோச் பண்றோம்ன்ற முத கொண்டு இருக்கு. அப்போ ஒரு பேப்பர்ல 100 மார்க் வருது. அடுத்து பாருங்க, மெயினான விஷயம் குரூப் 2 அண்ட் 2A. இதுவும் டிகிரி லெவல் பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 75 கொஸ்டின்ஸ்ல 15 கேள்விகள் இந்தியன் பாலிட்டியில இருந்து வருது. இந்த 15 கேள்விகளும் டிகிரி லெவல்ல தான் இருந்து வரும். அப்ப இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிராஸ் ரூட் லெவல்ல தான் படிக்கணும். அப்ப குரூப் 1 பிலிமினரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2Aல அழகா இந்த 15 மார்க் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப இதுவும் கிராஸ் ரூட் லெவலுக்கு நம்ம படிக்கணும். நம்ம அகாடமியில போட்டிருக்கக்கூடிய புக்ஸ் பிளஸ் ஸ்கூல் புத்தகம் நீங்க அழகா படிச்சால் போதுமானது. அப்ப 75ல 15 மார்க் பிலிமினரி எக்ஸாம்ல இருக்கு. 2 அண்ட் 2A மெயின்ஸ் தனித்தனியா காணப்படும். அப்போ குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்ல 60 மார்க் உங்களுக்கு பாலிட்டியில இருந்தே வருது வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சார் தமிழ்நாடுன்னா என்ன சார் ரெஃபரன்ஸ் கேக்குறாங்க? நம்ம லோக்சபா ராஜ்யசபா படிச்சிருப்போம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சட்டமன்றமும் படிச்சுக்கணும். லோக்பால் லோக்காயத்தை படிச்சிருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது என்ன பண்ணும், சேர்த்து படிச்சுக்கணும். அப்ப வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 60 மார்க் காணப்படுது. அப்ப 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், ரிட்டன் கைப்பட எழுதணும். அப்ப கைப்பட எழுதுறது என்னன்னா பிலிமினரிக்கு என்ன படிச்சோமோ அதுல இருக்கக்கூடியதுல கூடுதலா தமிழ்நாடு மட்டும் சேர்த்து நம்ம ரிட்டன்ல எழுத போறோம். அப்போ 2 ஓகே சார். அப்ப 2A என்ன சார்? 2A என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுதுக்கு 2A பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CBT டெஸ்ட். அப்போ 2Aல 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 150 கொஸ்டின்ல 45 கேள்வி இந்தியன் பாலிட்டி. அப்ப இந்தியன் பாலிட்டி எவ்வளவு அளவுக்கு முக்கியம்னு பாருங்க. 150ல 45 கேள்விகள் காணப்படுகிறது. அப்போ இது 2A பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ல 4 ஆப்ஷன் இருக்கும், ABCD. அதுல எதுவோ அதை மட்டும் ஷேட் அவுட் பண்ணால் போதும். அப்ப இதுக்கு எப்படி சார் படிக்கிறது? வித் ரெஃபரன்ஸ் டு நிறைய விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இருக்கிறதுனால
இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் வரும். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்து 2A எக்ஸாம்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்து கரெக்டா அந்த 45 கேள்வி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்ல போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியா அழகா என்ன பண்ணிடலாம், 45ல 40க்கு மேல நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, குரூப் 4 தேர்வு, குரூப் 4 சிங்கிள் எக்ஸாம், ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான், 75 கொஸ்டின்ஸ்ல அதுலயும் 15 கேள்விகள் இந்தியன் பாலிட்டியில வரும். அப்ப இந்த குரூப் 4 தேர்வுல ஒரே ஒரு கட்ட எக்ஸாம்ன்றதுனால ஸ்கூல் புத்தகம் படிச்சுட்டு நம்ம அகாடமி சின்ன அகாடமி புக்கை ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ மெயின் சோர்ஸ் எவ்வளவு அளவுக்கு நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்ன்றது முக்கியம். குரூப் 4க்கு என்ன படிக்கணும், குரூப் 2க்கு என்ன படிக்கணும், குரூப் 1க்கு நம்ம என்ன படிக்கணும், ஆக மொத்தம் படிக்கக்கூடியதை ஆழமாக குரூப் 1 லெவல்ல நம்ம படிச்சுட்டோம்னா எல்லா தேர்வும் நம்ம எழுத முடியும். இப்ப அடுத்து பாருங்க, உங்களுக்கான டிப்ஸ் என்னென்னலாம் சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீ மெயினா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், என்சிஆர்டி புக்கு மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க புக்கை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி 6ல இருந்து 12 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோ சார். இப்ப என்சிஆர்டி படிக்கணும்னு சில பேர் சொல்றாங்களே, ஸ்கூல் புக் சமச்சீர் புக்கை முடிச்சுட்டு டைம் இருந்தா என்சிஆர்டி படிச்சுக்கோ, சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் சமச்சீர் கல்வி, நல்லா படிங்க. ரெண்டாவது பாருங்க, அப்ப நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஏன்னா நம்மளால 6ல இருந்து 12 புக் வரைக்கும் எல்லாத்தையுமே எக்ஸாம் டைம்ல ஒரேடியா ரிவிஷன் பண்ண முடியாது. அப்ப நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அப்ப நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்தோம்னா கட்டாயம் நம்மளுக்கு ஒரு நோட்டோ அல்லது 2 நோட்டோ தான் வரும். அப்ப கடைசி டைம்ல அந்த 2 நோட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவிஷன் நோட் பண்ணலாம். அப்ப நம்ம ஒரே ஒரு பேஜ் அளவு நோட்ஸ் எடுக்கணும். அப்ப ஏதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கா, அது அழகா ஒரு பேஜ்ல எழுதி வச்சுக்கணும். அப்ப ஏதாவது சிட்டிசன்ஷிப் இருக்கா, அது ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதி வச்சுக்கணும். அப்ப எவ்வளவு அளவுக்கு நம்மளால நோட்ஸ் செக்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நோட்ஸ் செக்ரேட் பண்ணணும். மூணாவது விஷயம் பாருங்க, மேக்சிமம் நம்ம பண்ணக்கூடிய அழகை டேப்லர் காலம்லயோ ஃப்ளோர் சார்ட்லயோ போடணும். மெயின்ஸ் பேப்பர்ல இவ்வளவு அளவுதான் கேப் இருக்கும், ஒரு பேஜ் அளவுதான் கேப் இருக்கும், அதுக்குள்ள நீங்க அந்த 10 மார்க் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய தெரியும். ப்ரிலிமினரி படிச்சிருக்கோம், மெயின்ஸ்ல நம்ம படிச்சுட்டு வந்து எழுதுவோம். அப்ப நம்ம மெயின்ஸ்ல எழுதும் போது அந்த பேப்பர்ல என்ன அளவு நம்ம கண்டென்ட் டெலிவரி பண்றோம்ன்றது முக்கியம். அப்போ நம்ம கண்டென்ட் டெலிவரி பண்ணும்போது ஃப்ளோர் சார்ட் போடலாம் அல்லது டேப்லர் காலம் போட்டு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு எளிய முறையில காட்டலாம். அப்ப நீங்க பிலிமினரி எக்ஸாம்ல இருந்தே இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, ஒரு டாபிக்கும் நீ படிக்கும் போது கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிக்கணும். சார் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி எப்படி சார் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும், அணுகணும்? சப்போஸ் நீ ஆர்டிகல் 14 அப்படின்னு இந்தியன் பாலிட்டியில படிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் திறக்கும் போது ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்டிகல் 14 ரிலேட் பண்ணி வருதா, அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எடுத்து வச்சுக்கணும். அப்ப அது என்ன கேஸ்ன்னு எடுத்து வச்சுக்கணும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம். உதாரணம் ஜிஎஸ்டி கவுன்சில், லோக்பால் கேஸ், அந்த மாதிரி சின்னதா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப ரிவிஷன் நம்ம எவ்வளவு அளவுக்கு பண்றோமோ அவ்வளவு அளவுக்கு ரிசல்ட் கெயின் ஆகும்பா. அப்ப வார ரிவிஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, மாச ரிவிஷன் பண்ணலாம், இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளவு ரிவிஷன் வேணாலும் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டிபிகேஷனுக்கு முன்பே எல்லா சிலபஸும் என்டையர் சிலபஸ் கவர் பண்ணி பிடிச்சிடணும். நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் முழுமையா அதை ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதுமானது. அப்ப வாரம் படிக்கக்கூடியது ரிவிஷன் பண்ணுங்க, மாசம் என்ன படிச்சது ரிவிஷன் பண்ணுங்க, இன்னைக்கு ஃபுல்லா படிச்சதை நாளைக்கு காலையில ரிவிஷன் பண்ணுங்க. அப்ப எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது, ரிவிஷன் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, பிராக்டிஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் லோக்பால் மற்றும் லோக்காயாத்தா எப்போ உருவாச்சு 2018 கேட்டாங்கன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்கலாம். அப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் அதோட தலைவர் யாருன்னு கேட்கலாம். அப்ப கொஸ்டின் அடுத்த கட்டங்கள் காணப்படும். அப்ப ஏதாவது ஒரு கொஸ்டினை பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்துட்டீங்க, அதை சுத்தி அடுத்து என்னென்னலாம் கேட்க முடியும்ன்றத ஃபுல்லா நம்ம படிச்சுக்கணும். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது லேண்ட்மார்க் கேசஸ். அப்போ சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வருதா, அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம முழுமையா என்ன பண்ணணும், படிக்கணும். சார் ஃபுல்லா கேஸ் பேப்பர் படிக்க முடியாது, 120 பேஜுக்கு மேல இருக்குமே சார், பண்டில் இருக்குமே. அப்போ கேசஸ் எந்த ஆண்டு நடைபெற்றது, அதோட முடிவுகள் என்ன, அதுல என்ன ஆர்டிக்கல் ரிலேட் ஆகி வந்திருக்கு,
அதை மட்டும் படிச்சால் போதுமானது. அதுக்கடுத்து கடைசி டைம்ல ஆர்டிகல்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்ணு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆர்டிகல் வந்துடும், இல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துடும். அதனால கடைசியா உங்களுக்கு என்ன பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து கடைசி டைம்ல நம்மளுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு குவிக் ரிவிஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் டில் அப்டேட் வரைக்கும் நீ ஸ்கீம்ஸ் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். உமன்ஸ் எம்பவர்மெண்ட் இருக்கு சார். அப்ப இந்த உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆல்ரெடி எக்கனாமிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் வரும், பாலிட்டிலயும் வரும். அப்ப பாலிட்டிக்ஸ் சம்பந்தமா இருக்கக்கூடிய உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீமை டில் டேட் வரைக்கும் என்ன போக்கஸ் பண்ண முடியுமோ அதை அப்டேட் பண்ணிக்கோ. வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ ரீசன்ட் டேட்ஸ் வரைக்கும் என்ன பண்ணத அப்டேட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ ஒவ்வொருத்தையும் நீ என்ன பண்ணும், அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களோட போக்கஸ் மெயின் போக்கஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி புத்தகமும் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புத்தகமும் குவிக் ரிவிஷனும் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்லெட்டா நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அகாடமில கம்ப்ளீட் என்டையர் சிலபஸ் ஆஃப் ப்ராப்பரா A to Z கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு கிளாஸும் முடிய அதோட நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். வாரம் வாரம் உங்களுக்கு கட்டாயமா தேர்வு காணப்படும். இப்போ PCM பேட்ச் பிலிமினரி பிளஸ் மெயின்ஸ் பேட்ச நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப பிலிமினரி பிளஸ் மெயின்ஸ் பேட்ச் எப்ப சார் ஆரம்பிக்கிறீங்க, 31 அக்டோபர் 2025 ஆரம்பிக்கிறோம். அப்ப பிலிமினரிக்கா தனி வகுப்பு, மெயின்ஸுக்கும் தனி வகுப்பு சைமல்டேனியஸா நடக்கும். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல நடைபெறுகிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணிக்க, ஜாயின் பண்ணிக்க. அப்போ 550 மணி நேரத்துக்கும் மேற்பட்ட வகுப்புகள் அப்ப பிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தினசரி வகுப்பு கையேடு. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன எடுக்கிறோமோ அது முடிந்தவுடன் அதற்கான நோட்ஸ் வழங்கப்படும். அதுக்கு அடுத்து 200க்கும் மேற்பட்ட தேர்வு ரொம்ப முக்கியம். 3 விஷயத்தை நீ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அழகா ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டடா முடிக்கணும். 2வது டெஸ்ட் எழுதி பழகணும். 3வது நல்லா ரிவிஷன் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை நம்ம செயல்படுத்திட்டோம்னா கட்டாயமா ரிசல்ட் வாங்கிடலாம். 200க்கும் மேற்பட்ட தேர்வுகள் காணப்படுகிறது. நடப்பு நிகழ்வு எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயம். நடப்பு நிகழ்வு எப்படி சார், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் கொஸ்டின் வரும், சப்ஜெக்ட் ஓரியன்டா கொஸ்டின் வரும். அப்ப ஒவ்வொரு ஆசிரியரும் வகுப்பெடுக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி உனக்கு என்ன பண்ணுவாங்க, வகுப்புல எடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட தொகுப்புகள் உனக்கு வழங்கப்படும். அப்ப கிளாஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க, முடிய உனக்கு தொகுப்புகளும் வழங்கப்படும். அதுக்கு அடுத்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுத்து பயிற்சி முக்கியம். தினசரி எழுத்து பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது, நடத்தப்படுகிறது. அப்ப டெய்லி உனக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பழகணும். ஒரு 10 மார்க்கு ஒரு 15 மார்க்கு எப்படி எழுதணும்னு உனக்கு பிராக்டிஸும் வழங்கப்படுகிறது. ஃபர்தரா நம்மளுக்கு PCM பேட்சோட டீட்டெயில் உனக்கு வேணும்னா கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி என்ன பண்ணு, என்கொயரி பண்ணிக்க. அடுத்த வீடியோல இன்னும் சிறந்த டாபிக்கை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.